வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். சரிங்களா? எல்லாருமே நல்லபடியாக ரிட்டன் பண்ணுங்கள். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எந்த கொஷினும் விடாமல் நம்ம ஏற்கனவே தமிழ் இங்கிலீஷுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவும் பார்த்து கொஞ்சம் தெளிவாக கூட போங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே பப்ளிக் ஒரு டைம் எழுதிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு இந்த டைம் கரெக்டாக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். 8 மார்க்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? இதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருந்தீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறைய சம்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய சம்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. சரிங்களா? நான் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி எக்ஸாம்பிளில் இருக்க சம் மெத்தடு வந்து எக்ஸசைஸ்லையும் இருக்கிறதால நான் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸும் இதிலே கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெசன் படிக்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? அந்த லெசன்லாம் இன்னும் கேர் எடுத்து நல்லா படிங்க, அதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை தரும் நான் நம்புகிறேன். அதுமாரி இந்த கொஷின்ஸ் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தீங்கன்னா இது யூனிட்டு, இது இந்த சம்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ், இதெல்லாம் எக்ஸசைஸ் சம்ஸு. ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு, கீழே 2 மார்க்ஸ்னு டாபிக் போட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? அது வந்து 2 மார்க்ஸ் சம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்மு ஃபஸ்ட் லெசன்லாம் 5 கொடுத்துருங்கப்பா. அந்த 5மே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எக்ஸசைஸில் 1.1ல் சம் இருக்குது. அந்த 1.1ல் 3 சம் இருக்கும். நான் அதில் 2 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மெத்தட் எல்லாம் ஒன்று தான். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போகிறீங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்தமாரி மெத்தட் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் அந்த ஏபி கண்டுபிடிக்கிறது வந்து ஒவ்வொரு டேர்மில் அவங்களே கொடுத்துருவாங்க. ஏபிசின்னு ஒன்றுத்தில் என்ன கொடுத்துருவாங்கன்னா கண்டிஷன் மாரி கொடுத்துருவாங்க. நம்ம கண்டுபிடிக்கும் இந்த ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கும் பி அப்படின்னு எதனா கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரலாம். சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1.3 அதையும் கொஞ்சம் பாருங்கள். 1.4ல் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன். அதுவும் இம்பார்ட்டன் தான். சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எக்ஸசைஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எக்ஸாம்பிளும் பார்க்கணும். சரிங்களா? நம்ம எக்ஸசைஸ் சம் மட்டும் பார்த்துட்டா போதும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸோட நிறையவே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஈக்குவலாக பாருங்கள். எக்ஸாம்பிளை முடிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசனில் 5 தான் இருக்குது. மொத்தம் 10 தான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 10 பாருங்கள். செகண்ட் லெசன் எடுத்துட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து அதேமாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2.6, 2.18, 2.22, 2.38, 2.39, 2.51 இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2.1, 2.4 வந்து ஒரு 2 சம். 2.5ல் பாருங்கள் கொஞ்சம் ஒரு 3 சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து இந்த லெசன்லாம் கொஞ்சம் பாருங்கள், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸு. சரிங்களா? இந்த லெசன்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா இதுலேருந்து நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்லேருந்து சம்ஸ் வந்து அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் இதில் ஒரு சம்மு தான் கொடுத்துருக்கேன். கேட்டாலும் இது மெத்தட்லேருந்து வேறு சம்மு கூட வரலாம். சரிங்களா? அதனால் இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? அதுமாதிரி உங்கள் ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் நீங்கள் கிளாஸில் நடத்துகிறப்பையும். அதையும் கொஞ்சம் போட்டு பார்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2 மார்க்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸ்லேயே கூட நான் வந்து 2 மார்க்ஸ் ஒன்று அதிலே ஆட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதனால் அதிலே கலந்து கூட இருக்கும். நீங்கள் இந்த சம்ஸ்லாம் ஓவராலாக கொஞ்சம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு லெசன் தெளிவாக இருங்கப்பா. ஃபஸ்ட் லெசன் தெளிவாக இருந்தால் ஒரு 5 மார்க்கு இல்லை மேக்ஸிமம் 2 கூட அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு லெசன் தெளிவாக இருங்க. செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பாருங்கள். தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த 3.6, 3.9 இந்த சம்ஸ்லாம் பாருங்கள். நம்ம தேர்ட் லெசன்ஸில் நம்மளுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதனால் எல்லா எக்ஸசைஸும் கலந்து கட்டி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3.1 இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு இருக்குது. அதனால் இதில் 2 சம்முமே ஒரு பாயிண்டில் 3, இன்னொரு பாயிண்டில் 3 இருக்கும். அதனால் இந்த 2 சம்முமே நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுலேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சம்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இந்த 3.13 பாருங்கள், ஃபுல்லுன்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த லெசனை அந்த எக்ஸசைஸை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அதில் இருக்க கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதேமாரி இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாரி கொஷின்ஸ்லாம் நிறைய வரும். அவங்க கொடுத்துட்டு இங்கே கேன்னு கொடுத்துட்டு இந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதனால் அந்தமாரி சம்ஸ்லாம் அடிக்கடிக்கு எக்ஸாம்ஸில் வரும். சரிங்களா? அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பாருங்கள். சரிங்களா? இந்த இதில் இருக்க சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பிடிஎஃப் தரேன், இதை பார்த்து நீங்கள் குறிச்சிக்கிட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட பார்க்கலாம். அதுமாதிரியே 3.9ல் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதில் கொஞ்சம் நான் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? சம்ஸு 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4th லெசன் வந்து என்னென்னா
இப்போ இந்த தேர்ட் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் கொஞ்சம் கிராஃப் பகுதி வருது, அதனால் நான் கிராஃப் பகுதியை விட்டுட்டேன் சரிங்களா. அதை நம்ம 8 மார்க்ஸில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஃபோர்த் லெசன் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாமெண்ட்ரி பகுதி வருது, அதனால் இதுலேயும் நிறைய கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஜாமெண்ட்ரிலேருந்தே வந்துடும். அப்படி ரேராக போச்சுன்னா இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதேமாரி இந்த தேரம் கன்ஃபார்ம் எதுனா ஒரு தேரம் கேட்டுறாங்கப்பா, அதனால் பித்தாகரஸ் தேரம், தேல்ஸ் தேரம், ஆங்கிள் பைசெக்டர் தேரம். இந்த தேல்ஸ் தேரத்துக்கு இன்னொரு பேரும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதானா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. கஷ்டமாலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் இந்தமாரி தான் இருக்கும். அது அந்த வேர்டுக்கு பதில் வேறு எதுனா வேர்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆன்சர் நம்மளுக்கு ஒன்றா தான் வர மாதிரி வரும். அதான் அவங்க ட்விஸ்ட் பண்ணி உங்களை கேட்குறது சரிங்களா. அதுமாதிரி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இது கம்மி தான், ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஜாமெண்ட்ரி அந்த லெசன்லேருந்து வரும் சரிங்களா. இந்த ஜாமெண்ட்ரி வரத்தால் நான் வந்து இதில் நிறைய சம்ஸ் கொடுக்கல. 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி சரிங்களா. இதில் கொஞ்சம் நல்லபடியாக இதில் கொஞ்சம் சம்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். எக்ஸசைஸு அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். 2 மார்க்ஸ் 5.19, 5.21. இதில் பார்த்தீங்கன்னா 5.1ல் 1,2, அதுமாதிரி 5.2ல் 3 சம், அந்த 3வது சம் பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் பாருங்கள். அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கொலினியர் சம், கொலினியர் கண்டுபிடிக்கிறதுன்னு அது ஷோ தட் த கொலினியர்லாம் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதனால் அந்தமாரி சம்ஸே ஒரு 5-6 கிட்டே இதில் வந்திருக்கும் ஓவராலாக இந்த லெசன் ஃபுல்லாகவே. அதனால் அந்தமாரி சம்ஸ்லாம் ஒரு கவனம் கொடுத்து அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. அதுமாதிரி ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலாஸ்லாம் படிச்சுட்டு போங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 7th லெசனில் கம்மியாக தான் இருக்குது சம்மு. 8th லெசன் பொறுத்த வரைக்கும் சம்ஸ்லாம் அப்படியே 8th லெசன்லாம் போக கம்மியாக இருக்கும் மெத்தடு, அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு இந்த சம்ஸு எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பாருங்கள். 6th லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காஸ் டீட்டா, சைன் டீட்டா அந்த மாதிரி சம்ஸ் வரும். அதில் வந்து கொடுத்துருக்கேன் ஓரளவு சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரேராக இந்த சாப்டர் வந்து நீங்கள் இந்த டாபிக் இந்த காஸ் டீட்டா, சைன் டீட்டா பார்க்க முடியாதவங்க கூட விட்டுட்டு போங்க. நீங்கள் ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா. இது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ ஓவராலாக இதான் வந்து நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் யாருமே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த கொலினியர் சமயம் 5-6 கிட்ட கொடுத்துருப்பேன், இல்லை 7 கூட கொடுத்துருப்பேன். அப்புறம் இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 5th லெசன் 6th லெசனில் தான் கேட்பாங்க. ஒரு வேல்யூ விட்டுட்டு அதில் கேன்னு கொடுத்துட்டு ஃபைன் த கே வேல்யூன்னு கேட்பாங்க. அதனால் அந்தமாரி சம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வரும் சரிங்களா. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இதில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, எந்தெந்த லெசன்ஸ்லாம் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெசனை படிங்கப்பா. மேக்ஸிமம் 2 5 மார்க் வரது கூட வாய்ப்புண்டு கன்ஃபார்ம். அண்ட் A கிராஸ் B, A யூனியன் B, அது கன்ஃபார்ம் எதனா ஒரு கொஷின்ஸ் வந்துடும் சரிங்களா. அது நம்ம அடித்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் ABC அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒருவேளை AB எதனா வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு கண்டிஷன் மாரி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே சொன்னல ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கும், அந்த வேல்யூஸ் தான் Bயோட வேல்யூஸ் அப்படின்னு எதனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2nd லெசனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த சீரீஸ் சரிங்களா, அந்த இடத்துக்கு போயிடுங்க, அந்த டாபிக் போயிடுங்க. ஒரு 2.4க்கு மேலே கூட போயிட்டு அந்த சீரீஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். 3rd பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நிறைய பார்க்கணும். 3rd லெசனில் நிறைய இருக்குது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, ஸ்கொயர் ரூட்டு, அப்புறம் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னு வரும் சரிங்களா. அதை வச்சு நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த சம்ஸு. அதுமாதிரி 3.1ல் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னது, இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. 4th லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த 4 தேரமை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து 1 வரும், 3 தேரம் இல்லை ஆங்கிள் பைசெக்டர் தேரத்திலே இன்னொன்று காஞ்சுகேண்ட் ஆங்கிள் பைசெக்டர் தேரம்னு ஒன்று வரும். அது புக்கில் பார்த்துக்கோங்க. காஞ்சுகேண்ட்டோ காங்கரண்ட்டோ ஏதோ ஒன்று வரும் சரிங்களா. அது நான் சரியாக பார்க்கல, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் சொன்ன தேல்ஸ் தேரத்துக்கு இன்னொரு பேர் கூட கேட்கலாம், உங்கள் புக்கில் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5th லெசன் கேட்ட வரைக்கும் இதில் வந்து இந்த பெர்பெண்டிகுலர் பேரலல் பாசிங் த்ரூ இந்த ஸ்லோப்பு அதை வச்சு வரக்கூடிய சம்ஸ் இதையும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் சரிங்களா. இதுலேருந்து 2 மார்க்ஸ் நிறைய கேட்கலாம், மினிமம் போச்சுன்னா 5 மார்க்ஸும் கேட்கலாம். இந்த 6th லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், அந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா வர சம்ஸ்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னால், ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த சம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த தேரியாக கொடுத்துட்டு கேட்குற சம்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த ஷிப்பு சம்மு, லேடர் சம்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து 6.1 கூட விட்டுட்டு கூட 6.2, 3, 4 இதில் கொடுத்துருக்க சம்மை நீங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7th லெசன் பொறுத்த வரைக்கும் அப்படியே பார்த்துன்னு போங்க, மென்சுரேஷன் தான், அதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 8th லெசன் இதுலேருந்து ஒன்று கன்ஃபார்ம் வரும், இந்த டைஸு அதை, அதனால் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துன்னு போங்க சரிங்களா. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 10th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மேலும் இதில் எதனா நான் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன்.
ஆன்சர் பண்ணுறேன். 8 மார்க்ஸ் வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்ருப்பேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.